بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பேரொருளால் ஏறத்தாழ 20 நாட்களில் அல்லாஹுவின் மிகப்பெரிய அருள் 5 நாடுகள், மிக முக்கியமாக மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ் என்ற அந்த புனித ஸ்தலம் அமைந்திருக்கின்ற பலஸ்தீன், இன்னும் எகிப்து, ஜோர்டான் ஆகிய 5 நாடுகளுக்கும் புனித மிகுந்த மஸ்ஜிதுகளாகிய மஸ்ஜிதுல் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுர் ரசூல், மஸ்ஜிதுல் நபவி, இன்னும் மஸ்ஜிதே குபா போன்ற பல்வேறு புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தாலா வழங்கினான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் இங்கிருந்து புறப்பட்டு ஜோர்டான் நாட்டிற்கு, அதனுடைய தலைநகரமான அம்மானுக்கு நாங்கள் சென்றோம். அங்கு மிக முக்கியமான 2 இடங்கள். அதில் ஒன்று அஸ்ஹாபுல் கஹஃப், கஹஃப் வாசிகள் என்று குர்ஆனில் சொல்லப்படக்கூடிய 7 நபர்கள். மிகப்பெரிய கொடுங்கோலனாக இருந்த திகியானூஸ் என்ற மன்னன், அவன் சிலைகளையும் தன்னையும் வணங்க வேண்டும் என்று கூறி வந்தான். வணங்காவிட்டால் கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினான். கொலை செய்தும் வந்தான். அவனுடைய காலம் சாவு காலம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு மனிதர்களை கொன்று குவித்தான், ஃபிரௌனை போன்று. குறிப்பாக செல்வாக்கு மிகுந்த 7 வாலிபர்கள், அவர்களை அழைத்து தன்னை வணங்குமாறு சொன்னான். அவர்களுக்கு 1 நாள் அவகாசம் தந்தான். நாளை முதல் என்னையும் சிலையையும் வணங்க வேண்டும் என்று 1 நாள் இரவு அவகாசம் தந்து அவன் அனுப்பி வைத்த பொழுது, அன்றைய இரவு அங்கிருந்து அந்த 7 வாலிபர்கள் என்று சொல்லப்படுகின்றது. குர்ஆனில் கடைசியாக அல்லாஹ் அந்த 7 என்ற வார்த்தையை தான் சொல்லி முடிக்கின்றான். எனவே 7 வாலிபர்கள் என்பதுதான் மிகச்சரியான சொல் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள். அந்த 7 வாலிபர்கள் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக, தன்னுடைய உயிரையும் பாதுகாப்பதற்காக அந்த நகரை விட்டு புறப்பட்டு ஒரு குகையில் சென்று அவர்கள் தஞ்சமடைகிறார்கள். பொதுவாக நல்லவர்கள் புறப்பட்டு தஞ்சம் அடைகின்ற இடம் ஒரு குகையாக இருப்பதை நாம் பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து புறப்பட்டு மதீனாவிற்கு செல்லும் பொழுதும் சௌர் குகையிலே தஞ்சமடைந்தார்கள். ஒரு 3 நபர்களை பற்றி வரும். அவர்கள் மழையை விட்டு தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக குகைக்குள் செல்வார்கள். பாறை அடைத்து கொள்ளும் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அவர்கள் சென்று அங்கு உறங்குகிறார்கள். அல்லாஹு தாலா 300+9 ஆண்டு அல்லாஹு தாலா அவர்களை தூங்க வைத்தான். 300+9 என்று சொல்லாமல் 309 என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வே அப்படி சொல்லவில்லை. அவர்கள் 300 ஆண்டு, இன்னும் அதிகமாக 9 ஆண்டு உறங்கினார்கள் என்று வருகிறது. ஏன் அல்லாஹ் இப்படி பிரித்து சொன்னான் என்பதற்கு முஃபஸ்ஸிரீன்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், சூரிய ஆண்டின்படி அது 300 ஆண்டு, சந்திர ஆண்டும் கணக்கில் இருக்கிறது. சந்திர ஆண்டின்படி அது 309 ஆண்டு என்பதை நாம் விளங்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா பிரித்து சொல்கின்றான். தொழுகையை பொறுத்தவரை நாம் சூரியனை கணக்கில் இட்டுதான் தொழுகையை நாம் நிறைவேற்றுகிறோம். அந்த கணக்கும் சரியே. அதே போன்று சந்திர கணக்கின்படி ஒரு 100 வருடத்திற்கு சந்திர ஆண்டு 3 வருடம் அதிகரித்துவிடும். 100 ஆண்டு நாம் சூரிய ஆண்டை கடந்தால் சந்திர ஆண்டின்படி 103 ஆண்டை நாம் அடைந்திருப்போம். அந்த அடிப்படையிலே 309 ஆண்டுகள் அவர்கள் அங்கு உறங்கினார்கள். கணியத்திற்குரியவர்கள், எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! அவர்களுக்கு முடி முளைக்கவில்லை, நகங்கள் பெரிதாக வளரவில்லை. 309 ஆண்டுகள் கழித்து எழுந்து பார்க்கிறார்கள். அப்படியே அவர்களுடைய உடம்பு இருக்கிறது. இதே போன்று நான் உங்களை மரணித்த பிறகு எழுப்புவேன் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. அங்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, அந்த குகை என்று சொல்லப்படுகிறது. அங்கு அதற்கு மேல் மஸ்ஜிதை, அப்பொழுது இருந்த அந்த
நபர்கள் கட்டினார்கள். அவர்களை பார்த்து ஆச்சரியமுற்றவர்கள் அந்த குகைக்கு மேல் மஸ்ஜிதை கட்டினார்கள் என்று வருகிறது. அதே போன்று இந்த குகைக்கு மேல் ஒரு பாழடைந்த மஸ்ஜித் இருக்கிறது, பக்கத்தில் பிரம்மாண்டமான மஸ்ஜிதும் இருக்கிறது. அங்கு மேலே ஏறி 2 ரக்காத் தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்தான். அந்த சூரத்துல் கஹஃபிலே அந்த குகைவாசிகள் துஆ செய்தார்கள் என்று வருகிறது. ரப்பனா ஆத்தினா மில்லதுன்க ரஹ்மத்தன் வ ஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பே, எங்களுக்கு உன் புறத்தில் இருந்த அருளை எங்களுக்கு பொழிவாயாக, இன்னும் எங்களுடைய எல்லா காரியத்தையும் சீராக்கி தருவாயாக. நம்ம எவ்வளவு காரியத்தை மேற்கொள்றோம், ஆனா சீராக சென்று முடிவதில்லை, சீராக அது நடந்து முடிவதில்லை. இந்த ஆயத்திற்கு கீழ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று துஆ செய்தார்கள் என்ற ஹதீஸை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். ரப்பனா அல்லாஹும்ம அஹ்சின் ஆகிபத உமூரினா, எங்களுடைய எல்லா காரியத்தினுடைய இறுதி முடிவை அழகாக ஆக்கித்தா என்று நபியவர்களும் அதே போன்று துஆ செய்தார்கள் என்ற ஹதீஸை அங்கு பதிவு செய்தார்கள். இப்படிப்பட்ட துஆக்களை அங்கு சென்று கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா தந்தான். அதே போன்று மிக ஆச்சரியம் என்ன, 309 ஆண்டு காலம் உறங்கினார்கள். அங்கு போய் இப்படியும் ஒரு துஆவை கேட்க வேண்டும் என்ற ஆசை. அல்லாஹ், யாருக்கு தூக்கம் இல்லாமல் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை கொடு இரவு நேரத்திலே குறிப்பாக என்று துஆ செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் தஆலா வழங்கினான். அந்த ஜோர்டான் நகரிலே மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய 2வது இடம் என்னவென்றால் மூத்தா என்று தமிழிலே சொல்வார்கள். அரபியிலே மிகச்சரியாக சொல்வதாக இருந்தால் முக்தா என்ற யுத்தம் நடைபெற்ற ஒரு இடம், ஒரு களம். அங்கு சென்று மிக முக்கியமாக ஷஹீதாக ஆக்கப்பட்ட ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 சஹாபாக்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலில் இந்த படைக்கு ஸெய்த் பின் ஹாரிஸா அவர்கள் தளபதியாக இருப்பார்கள். அவர்கள் ஷஹீதாகிவிட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் தளபதியாக இருப்பார்கள். அவர்களும் ஷஹீதாகிவிட்டால் அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்கள் தலைவராக இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுதே புரிந்து கொண்டார்கள் திரும்பி வர முடியாது என்று. நபி அவர்களுடைய அந்த முபாரக்கான நாவில் இருந்து வெளிப்பட்டது, இவர்கள் ஷஹீதாகிவிட்டால் இவர்களை தளபதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கடைசியாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களும் ஷஹீதாகிவிட்டால் உங்களில் நீங்கள் யாரை தளபதியாக ஆக்குவீர்களோ அவர்களை நீங்கள் தளபதியாக ஆக்கிக் கொள்ளலாம். இந்த 3 சஹாபாக்களுக்கும் தெரியும் போனா திரும்பி வர முடியாது, புறப்பட்டு சென்றார்கள். அதில் முதல் தளபதி அல்லாஹு அக்பர் யார்? ஸெய்த் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு. குர்ஆனில் ஒரே ஒரு சஹாபியினுடைய பெயர் மட்டும்தான் குர்ஆனில் இடம்பெற்றிருக்கிறது. அது யார்? ஸெய்த் பின் ஹாரிஸா. அவர்கள் முதல் தளபதியாக செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வளர்க்கப்பட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகன் என்றே போற்றப்பட்ட ஸெய்த் பின் ஹாரிஸா அவர்கள் முதல் தளபதியாக அந்த யுத்த களத்தை சந்தித்து போராடி மிக தீரமாக வீரமாக குதிரையில் இருந்து இறங்கி சண்டையிட்டு அவர்கள் ஷஹீதாகிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த சஹாபி எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நபி அவர்களால் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் அவர்களுடைய தந்தை, அவர்கள் அடிமையாக விற்கப்பட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வாங்கி நபி அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து வளர்க்கப்பட்டார்கள். எவ்வளவு அன்பாக வளர்க்கப்பட்டார்கள் என்றால் அவர்களுடைய தந்தை, சச்சா, உடன் பிறந்த அண்ணன் எல்லாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கறாங்க, எங்க பிள்ளையை எங்க கிட்ட விட்டுருங்க, காசெல்லாம் தந்துடுறோம், நீங்க எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்களோ அதை தந்துடுறோம், அதை விட கூடுதலாகவும் தந்து விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, காசெல்லாம் வேணாம், ஸெய்த் வந்தா கூட்டிட்டு போயிடுங்கன்ட்டாங்க. அவர் வந்தாருன்னா கூட்டு போங்க. அத்தா கூப்பிடுறாங்க, உடன் பிறந்த அண்ணன் கூப்பிடுறாரு, வந்துருப்பா அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு வரமாட்டேன். அதனாலதான் தமிழிலே இப்படி கூட ஒரு கவி இருக்கிறது, அதாவது குழந்தைகள் நபியவர்களிடம் வந்தால் பெற்றோர்களிடம் கூட செல்ல மாட்டார்கள், நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. கணியத்திற்குள்ளே அப்படி நபியவருடைய பிள்ளையாக வளர்க்கப்பட்ட ஸெய்த் பின் ஹாரிஸா அவர்கள் ஷஹீதாகிறார்கள். அதற்கு அடுத்து ஜாஃபர் பின் அபி தாலிப், எப்படிப்பட்ட சஹாபி! அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய உடன் பிறந்த மூத்த சகோதரர். அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய அவர்களை விட 10 வயது மூத்தவர்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹு அக்பர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, அன்த அஷ்பஹத கல்கி வ குல்கி. ஜாஃபரே, நீர் படைப்பாலும் உருவத்தாலும் குணத்தாலும் என்னை போன்றே இருக்கிறீர்களே என்று சொன்னார்கள். ஏன்னா சச்சா பிள்ளை தானே அவங்களாம்.
பெரியத்தா பிள்ளை தான், அண்ணன் தம்பி. கண்ணியத்திற்குரியவர்களே, பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தாலும் ஜாஃபர் ரலியல்லாஹு பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. எந்த அளவுக்கு சொன்னா கண்ணியத்திற்குரியவர்களே, அவர்கள் ஷஹீதாக ஆகிறார்கள். செய்தி வருவதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியிலே அறிவிக்கிறார்கள், ஜாஃபர் அவர்களும் மரணித்து விட்டார்கள். அழுது கொண்டே சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா அவர்களும் மரணித்து விட்டார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மரண செய்தியை கொண்டு போய் வீட்டில் யார் சொல்வது? திகைத்து எப்படி போய் சொல்ல முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே புறப்பட்டு போறாங்க ஜாஃபர் ரலியல்லாஹு வீட்டுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி இருப்பாங்க? ஜாஃபர் ரலியல்லாஹு மாதிரியே இருப்பாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு சின்ன சின்ன குழந்தைங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போனா அத்தா தான் வந்துட்டாங்கன்னு போய் பிடிக்குதுங்க. ரசூலுல்லாஹ்வுடைய துடையை பிடிக்கிறாங்க, காலை பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்க அத்தா வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியல. அழுகுறாங்க ரசூலுல்லாஹ் வீட்டில் போய். அவங்களுடைய மனைவி மாவு பிசைஞ்சிட்டு இருக்காங்க. தன்னுடைய கணவருடைய அந்த செய்தியை கேட்டு அப்படியே மாவை வச்சுட்டாங்க. அதுக்கு மேல அவங்களால பிசைஞ்சு அதை சுட முடியல. அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் சொன்னார்கள், மரணித்து விட்டவர்களுடைய வீட்டார்கள் அவர்களால் சமைக்க முடியாது, அக்கம்பக்கத்தில் இருப்பவர்கள் சமைத்து கொடுங்கள் என்ற ஹதீஸை எப்பொழுதுதான் முதலில் சொன்னார்கள். அது இன்று முதல் கடைபிடிக்கப்படுகிறது. ஆனா சில இடங்கள்ல கடைபிடிக்கிறது இல்லை. அவர் உட்காந்து பிரியாணி ஆக்கிக்கிட்டு இருக்காரு. என்னப்பான்னா அத்தா வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இவ்வளவு அந்த சஹாபி ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்களை பற்றி வருகிறது. அவர்களுடைய கரத்திலே ஒரு கரத்தில் கொடி இருக்கும், ஒரு கரத்தில் வாள் இருக்கும். இப்படித்தான் யுத்தம் புரிவார்கள். ஒரு கரம் வெட்டப்படுகிறது, இன்னொரு கரத்துல கொடியை பிடிக்கிறாங்க. ரெண்டு கரமும் வெட்டப்படுகிறது, இப்படி கழுத்துல வச்சு கொடியை பிடிக்கிறாங்க. அவர்களுடைய உடல் 2 துண்டாக வெட்டப்பட்டது. 70 காயங்கள் இருந்தது. 2 கையும் ஷோல்டர்ல இருந்து காணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஜாஃபரை சொர்க்கத்தில் பார்க்கிறேன். 2 கரங்களுக்கு பதிலாக 2 ரெக்கையை அல்லாஹ் கொடுத்து விட்டான். சொர்க்கத்தில் அவர் பறவையை போன்று சுற்றி திரிகிறார் என்று ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களுக்கு அத்தையார், சொர்க்கத்து பறவை என்ற பட்ட பெயரை கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஜாஃபர் ரலியல்லாஹுடைய பிள்ளையை பார்த்தா ரசூலுல்லாஹ் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? சலாம், சொர்க்கத்தில் 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டவரின் மகனே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வார்கள். இப்படிப்பட்ட புனிதமான அந்த சஹாபாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட அந்த ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, அதற்கடுத்து மிக முக்கியமாக கண்ணியத்திற்குரியவர்களே பைத்துல் முகத்தஸிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஹதீஸில் வருகின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 3 மஸ்ஜிதுகளுக்கு பயணம் செய்யுங்கள். மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி வாருங்கள். மதீனா என்னுடைய பள்ளிவாசலை நோக்கி நீங்கள் புறப்பட்டு வாருங்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கும் நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள். இந்த 3 மஸ்ஜிதுகளை நீங்கள் சென்று அங்கு நீங்கள் தொழ வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் செல்லுங்கள். இன்னொரு ஹதீஸில் வருது, நீங்க மக்காவில் சென்று மஸ்ஜிதுல் ஹராமில் 1 ரக்காத் தொழுதால் 1,00,000 ரக்காத்துகள் தொழுத நன்மையை அல்லாஹ் தருவான். மஸ்ஜிது நபவியிலே தொழுதால் 1 ரக்காத் தொழுதால் 1000 ரக்காத்துகள் தொழுத நன்மையை அல்லாஹ் தருவான். மஸ்ஜிதுல் அக்ஸாவில் சென்று நீங்கள் 1 ரக்காத் தொழுதால் 500 ரக்காத்துகள் தொழுத நன்மையை அல்லாஹ் தருவான். இதுல நீங்க பார்க்கும்போது மக்காவில் 1,00,000 நன்மை, மதீனாவில் 1000 ரக்காத்துகள் நன்மை, பைத்துல் முகத்தஸ்ல 500 ரக்காத்துகள் தொழுத நன்மை. ஆனா என்ன அப்படின்னா அல்லாஹ்வுடைய பெரிய அருள், நாம அடிக்கடி நம்மள பல பேர் மக்காவுக்கு மதீனாவுக்கு போறக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிருது. ஆனா மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நிறைய பேர் போறதில்லை. அதனால போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது எப்படி இருக்குன்னா அது புதுசா இருக்கு. 500 ரக்காத்து நன்மை அப்படின்றது ஹதீஸ்ல இருந்தாலும் உள்ள என்ன செய்யுதுன்னா வராத இடம் அல்லது வர முடியாத இடம் மாறி இருக்கு. ஆனா உண்மையிலே சொல்றதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, அது இஸ்ரேல் என்ற அந்த யூதர்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கு என்று பலவிதமாக பயமுறுத்துற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அழகா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, டூரிஸ்டுகளுக்கு நம்ம சுற்றுலாவாக செல்லக்கூடியவர்களாகத்தான் நம்மை பார்க்கிறார்கள். நாம் சுற்றுலா பார்க்கறதுக்கு போல நம்ம தொழுறதுக்கு போறோம். ஆனால் யூதர்களை பொறுத்தவரை நம்முடைய நாட்டிற்கு வந்தவர்கள் நல்ல விதத்தில் வந்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் நம்மை பாதுகாக்க வேண்டும். என்ன பார்த்தா நீங்க கண்ணோட இருப்பாங்க, வாட்ச்மேன் மாதிரி அந்த காமடோல நிற்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள தாராளமா போகலாம், நிம்மதியா தங்கலாம், நிம்மதியா தொழலாம், நிம்மதியா வரலாம். அது 44 ஏக்கரை கொண்டதுதான் பைத்துல் முகத்தஸ். மிகப்பெரிய வளாகம், மிகப்பெரிய சுவர்கள், மிகப்பெரிய கற்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அரண்.
அந்த காம்பவுண்ட் வால் இருக்கு இல்லையா, சுற்றுச்சுவர், அங்க நிப்பாங்க பாதுகாப்புக்கு. அவர்களிடத்திலே நம்முடைய அந்த அனுமதி சீட்டு, அந்த விசாவை காண்பித்து விட்டால், ஓரிரு நபர்கள் காண்பித்து விட்டால் அனைத்து நபர்களையும் அனுப்பிவிடுகிறார்கள். அவ்வளவுதான். நாம் தாராளமாக எங்க போலாம்? பைத்துல் முகத்தஸ்ல போலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு புறப்பட்டு சென்ற இடம் அதுதான் அந்த குப்பத்து சஹ்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த கோல்டு கலர்ல ஒரு குப்பா இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பேர் தான் பைத்துல் முகத்தஸ். அந்த இடத்திலும் தொழுகை நடைபெறுகிறது. அங்கு அசர் தொழக்கூடிய வாய்ப்பு, பைத்துல் முகத்தஸிற்குள்ளாக மகரிப் இஷா தொழக்கூடிய வாய்ப்பு. இது வேளக்கிழமை. மறுநாள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்குள், அதிலும் குறிப்பாக நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன், மேல் தளம் அதை பார்ப்பதற்கு பள்ளிவாசல் நமக்கு தெரியும் இல்லைங்களா, போட்டோல தெரியும், நெட்ல தட்டினா வந்துடும். இது பார்ப்பதற்கு தெரியக்கூடியது மேல சமீபமாக கட்டப்பட்ட பள்ளிவாசல். அண்டர் கிரவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அங்க போனீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல கட்டினாங்கன்னா தளம் குறைஞ்சிரும். நம்முடைய சாதாரணமான இந்த தளம் 15 அடின்னு சொன்னா அண்டர் கிரவுண்ட்ல 15 அடி இருக்காது, 10 அடி 9 அடி 8 அடி தான் இருக்கும். ஆனா நீங்க பைத்துல் முகத்தஸுக்கு அண்டர் கிரவுண்ட் போனீங்கன்னா அதுவும் 10 அடிக்கு மேல இருக்கும். பிரம்மாண்டமான தூண்கள், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் கட்டப்பட்டது என்று சொல்லப்படக்கூடிய அந்த தூண்கள் எல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க பள்ளிவாசல் அவ்வளவு பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும். அதே அண்டர் கிரவுண்ட்ல நீங்க இன்னும் வலது பக்கமாக, அதாவது மஸ்ஜிதை பார்த்த வண்ணம் இருந்தால் இடது பக்கம் சென்றால் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்று தொழுத மெஹராப், அதற்கு பக்கத்திலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தங்க வைத்த அறை, அதனுடைய படிக்கட்டு வரைக்கும் பார்க்கலாம். அறை தெரியாது, படிக்கட்டு வரைக்கும் நம்ம பார்க்கலாம். கண்ணியத்திற்குரியவர்கள், அங்கு சென்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி அனைவர்களும் அழுது துவா கேட்டார்கள். யாருக்காக தெரியுமா? யாரெல்லாம் குழந்தை இல்லைன்னு சொல்றாங்களோ, அதாவது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களுக்கு சீசன்ல கிடைக்காத பழங்கள் யாரு கிடைக்குது? மரியம் அலைஹிஸ்ஸலாமை வச்சு பூட்டிட்டு வராங்க. கிதாபுல இருந்துச்சு, படிக்கட்டு ஏறினாதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரூமுக்கு போக முடியும், ஏணி வச்சு ஏறுவாங்கன்னு. இப்ப படிக்கட்டு கட்டி வச்சிருக்காங்க. அப்ப அதை அப்படியே பார்க்க முடியுது. அவர்களுடைய அறை ரொம்ப மேல இருக்கு, யாராலையும் போக முடியாது, பூட்டிட்டு தான் போவாங்க ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். பூட்டை திறந்துட்டு உள்ள போய் பாக்குறாங்க. சில கிதாபுகள்ல இப்படி எழுதியிருக்காங்க, கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அன்னைக்கு வர்றதுக்கு, எதுவும் வாங்கி கொடுக்காம போயிட்டாங்க, ரொம்ப தூரம் ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு. ரொம்ப வேகமா வந்து பாக்குறாங்க. அறையை திறந்து உள்ள போனா அந்த ஊர்ல கிடைக்காத, சீசன்ல கிடைக்காத பழங்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்து ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க, அன்னாலைக்கு ஹாதா, ஒரு நபி கேட்கிறார்கள், உங்களுக்கு எப்படி வந்தது? நபி இல்லாத மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், காலத்து ஹூ மின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து எனக்கு கிடைச்சிச்சு. அல்லாஹ் சொல்றான், உனாலிக தஆ, அதே இடத்தில் துஆ செய்தார்கள். என்ன துஆ செய்தார்கள்? ரப்பே, சீசனில் கிடைக்காத பழத்தை கொடுக்கக்கூடிய நீ, சீசன் முடிந்து விட்ட எனக்கும் குழந்தையை கொடுக்க உனக்கு சக்தி இருக்கிறது. எனக்கும் சீசன் முடிஞ்சிருச்சு. இன்னொரு துவால வரும், யா அல்லாஹ், தலையிலே எல்லா முடிகளும் வெள்ளையாக ஆகிவிட்டது, எலும்புகள் எல்லாம் தேய்ந்து விட்டது, ஆனால் இந்த நிலையிலும் வலம் அகும் பி துஆஇக ரப்பி ஷகியா, ரப்பே குழந்தையை தா என்று உன்னிடத்தில் நான் துவா கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், எனவே துர்பாக்கியவானாக நான் ஆக மாட்டேன். ஏன் நான் துவா கேட்டுக்கிட்டே இருக்கேன், நான் எப்படி துர்பாக்கியவானாக ஆகுவேன்? என்னை தனித்த நபராக, ரப்பிலா ததர்னி ஃபர்தா, ரப்பே என்னை தனியாக, தனி மனிதனாக உலகத்தில் விட்டு விடாதே. குழந்தை இல்லை என்றால் மனிதன் தனி மனிதனாக கருதுவான். எனக்கு பிறகு என்னுடைய பெயரை சொல்வதற்கு ஒரு வாரிசு வேண்டும். அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? வஅன்த கைருல் வாரிசீன், ரப்பே என்னை தனியாக விட்டு விடாதே, நீ சிறந்த வாரிசாக இருக்கிறாய். என்ன சொன்னாங்க? எனக்கு வாரிசு தான் கேட்காம என்ன சொல்றாங்க? ரப்பே நீ தான் சிறந்த வாரிசு. அப்படின்னு அர்த்தம், நீ வாரிசு தான்றது தன்னால வந்துடும். ஆனா யார வாரிசுன்னு சொன்னாங்க? அல்லாவே வாரிசுன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்ல, சிறந்த வாரிசு என்று சொன்னார்கள். ரப்பே நீ தான் சிறந்த வாரிசு. ஏன் ரப்ப அல்லாஹ்வ வாரிசுன்னு சொன்னாங்க அப்படின்னா அழகான விளக்கம் தராங்க. வாரிசு என்றால் யாருக்கு சொல்லப்படும் அப்படின்னா, பொதுவா டக்குன்னு சொல்லிடுவோம், என்னுடைய பசங்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு தான் வாரிசுன்னு சொல்லுவோம் அப்படின்னு இல்ல. நாம் மரணித்த பிறகும் உயிருடன் இருந்தால்தான் அவர்கள் வாரிசு. பையன் பிறக்கிறான், பொண்ணு பிறக்குது, நம்ம கண்ணு முன்னாடி மௌத்தா போனா அது வாரிசு இல்ல. நாம் சென்ற பிறகு உயிரோடு இருக்க வேண்டும். அல்லாஹ் வாரிசுனா என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் சிறந்த வாரிசுனா என்ன அர்த்தம்? நாங்கெல்லாம் சென்று விடுவோம், என் பிள்ளையும் பேரம் பேத்திலாம் கூட போய் நீ இருந்துகிட்டே இருப்ப, நீ தான் வாரிசு. உண்மையிலே எனக்கும் ஒரு வாரிசுதா, நாங்க எல்லாம் மூத்தா போயிருவோம், நீ இருந்துகிட்டு இருப்ப, நீ தான் சிறந்த வாரிசு.
எனவே எனக்கும் ஒரு வாரிசத்தா என்று ஹுனாலிகதா, அதே இடத்தில் நின்று துவா கேட்டார்கள், சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினார்கள். அல்லாஹு தாலா அந்த இடத்திற்கு சென்ற எல்லோருக்கும் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய குடும்பம், கோத்திரம், யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ, அது மட்டுமல்லாமல் ரப்பே எங்களுக்கும் நின்று விடாத கியாமத் நாள் வரை தொடரக்கூடிய, ஈமானின் மீது தொடரக்கூடிய பரம்பரை எங்களுக்கு கொடு என்று துவா கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த முஹல்லாவில் கூட நிறைய நபர்கள் எங்களுக்கு குழந்தை இல்லை, துவா கேளுங்கள் என்பதாக சொல்லி அனுப்பினார்கள். அல்லாஹுடைய பேரருள், இந்த மொபைலில் அந்த பேரெல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டேன். அல்லாஹுடைய பெரிய கிருபை, அங்கு சென்ற அனைவர்களுக்கும் துவா செய்யக்கூடிய வாய்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு புறப்பட்டு செல்லும் பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த புராக் என்ற வாகனத்தை கட்டி வைத்த இடம் என்று சொல்லப்படுகிறது. அதுவும் அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும்போது அது கொஞ்சம் இன்னும் நம்புற மாதிரி இருக்கு. ஏன்னா பொதுவாக நம்ம எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, வீடு எல்லாம் என்ன செய்து உள்ள போயிடுது. அந்த நம்ம கட்டின அந்த முதல் தளம் கீழே போயிடும் சில சமயங்கள்ல. அது மாதிரி அதெல்லாம் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அந்த இடத்தில் சென்று 2 ரக்காத் தொழக்கூடிய வாய்ப்பு. இப்படி அல்லாஹு தாலா அந்த பைத்துல் முகத்தஸை பற்றி நபி அவர்களை சொல்லும் பொழுது கூட மேராஜிற்கு கூப்பிடும் பொழுது அல்லாஹு தாலா எங்க போயிட்டு தான் வர சொன்னார்? பைத்துல் முகத்தஸுக்கு போயிட்டு தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சா, வர வச்சான். அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப முக்கியமான இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸில் வருகின்றது, தஜ்ஜால் இருக்கானே அவன் என்ன செய்வான், இன்ன தஜ்ஜால யதூஃபுல் அர்ல, யதூஃபு தவாஃப், சுத்தி வருவான், உலகத்தையே சுத்தி வருவான். ஆனா 4 இடத்துக்கு போக மாட்டான். எந்த இடத்துக்கு? 4 இடத்துக்கு உலகத்தையே சுத்தி வருவான், 4 இடத்துக்கு போக மாட்டான். மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவுக்குள்ள மஸ்ஜிதுல் ஹராம் கிட்ட அவன் நெருங்க மாட்டான். மஸ்ஜிதுர் ரசூல், ரசூலாகிய என்னுடைய மஸ்ஜிதிற்கு பக்கத்துல வர முடியாது. மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கும் செல்ல முடியாது, தூர் என்ற மலைக்கும் செல்ல முடியாது. இந்த 4 இடத்திற்கு அவன் முழு உலகத்தை சுற்றி வருவான். ஆனால் இந்த 4 ஸ்தலங்களுக்கு அவனால் செல்ல முடியாது. இனி இந்த ஹதீஸை படிக்கும்போது திடீர்னு இப்ப ஞாபகத்துக்கு வந்துச்சு, இதை சொல்லணும் சேர்த்து அப்படின்னு. நம்மள கூட நிறைய பேர் உலகத்தையே சுத்தி வராங்க. அமெரிக்கா போயிருக்கனே, நியூயார்க் தெரியுமே, ஜப்பான் போயிருக்கனே, லண்டன் போயிருக்கனே, மலேசியா போயிருக்கனே, எல்லா ஊரும் பத்தி சொல்வார். அது தலைநகரம் என்ன, அங்க என்ன இருக்கு, எந்த ஹோட்டலுக்கு போனா என்ன கிடைக்கும், எல்லாம் புட்டு வைப்பார். எல்லா நாட்டுக்கும் போயிருக்கேன். பைத்துல் முகத்தஸுக்கு போயிருக்கீங்களா? இல்ல. கண்ணியத்திற்குரியனவே நாம் உறுதி எடுக்க வேண்டும். நபி அவர்கள் இத பயணத்துல கூட பெரும்பாலும் இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொன்னாங்க. அதாவது மக்கா மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை அனைவர்களுக்கும் இருக்க வேண்டும். பைத்துல் முகத்தஸிற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இல்லையா, பேராசை இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அது நம்முடைய கவனத்தை விட்டு சென்று விடுகிறது. மக்கா மதீனாவுக்கு போறோம், பைத்துல் முகத்தஸுக்கு போகணுன்ற ஆசை வரல. கண்ணியத்திற்குரியவர்களை, உலகத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் அவைகள். ஆனால் ஒன்று, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, பல நேரங்களில் ஹஜ்ஜை பத்தி, உம்ராவை பத்தி சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய இந்த வார்த்தை ரொம்ப அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு வழமை என்ன அப்படின்னா, அல்லாஹு தாலா ஹஜ் உம்ரா கூப்பிடும் போது என்ன சொல்றான், நீங்கள் கட்டு சாதத்தை கொண்டு வாங்க, அதில் மிகச்சிறந்த கட்டு சாதம் இறையச்சம் என்ற தக்குவா. நோன்பு வைத்தால் தக்குவா வரும்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு வச்சீங்கன்னா என்ன கிடைக்கும்? தக்குவா கிடைக்கும். ஆனா ஹஜ் உம்ராவுக்கு வரும்போது நீங்க ஹஜ் உம்ரா செஞ்சா தக்குவா கிடைக்கும்னு சொல்லல. ஆல்ரெடி நீங்க என்ன செய்யணும்? தக்குவாவோட தான் வரணும்ன்றான். என்ன வித்தியாசம்? தஃசீர்ல எடுத்து பார்த்தா அழகா சொல்றாங்க. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்க ஹஜ் உம்ரா பைத்துல் முகத்தஸ் இதுக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னு சொன்னா ஆண்கள் பெண்களோட சேர்ந்து தான் நீங்க போவீங்க. பெரும்பாலும் இது போன்ற இடங்கள்லாம் டூரிஸ்ட் பிளேஸாக வேற மாற்றப்பட்டிருக்கு. பல நபர்கள், பல நாட்டு பெண்கள் அங்கு வருவார்கள். அப்ப இரையச்சம் இல்லாமல் இது போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடாது. இரையச்சத்தோடு, பார்வையை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அங்கெல்லாம் சென்றால் மிகப்பெரிய பலனை அல்லாஹு தஆலா நமக்கு தருவான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று எகிப்திலே மிக முக்கியமாக ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம் என்னவென்று சொன்னால், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்து தன்னுடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியை அழைத்து கொண்டு வரும் பொழுது அவர்கள் திசை மாறி வழி மாறி சென்று விடுகிறார்கள். ரொம்ப தூரம் பயணப்பட்டு போயிடுறாங்க, வழி தவறி போயிடுறாங்க. பசி, உணவை சமைப்பதற்கு நெருப்பு இல்லை. என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒரு மலையை, சின்ன மலையை பார்க்குறாங்க, நெருப்பு எரியுது. நெருப்பு எரிஞ்சா யாராவது இருப்பாங்கல்ல, யாராவது இருக்க போய் தானே நெருப்பு எரியும். அப்போ சொல்லிட்டு போறாங்க மனைவி கிட்ட, நீங்க இங்கேயே இருங்க, நான் மேலே போய் நெருப்பையும் எடுத்துக்கிட்டு அவங்க அங்க யாராவது நமக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் இருக்கலாம்,
நான் போயிட்டு வழியையும் கேட்டுக்கொண்டு வழிகாட்டக்கூடியவரையும் நான் பார்த்துவிட்டு நெருப்பையும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று செல்கிறார்கள். சென்றால் அல்லாஹ் தஆலா சொல்றான், மூசா புனிதமான இடத்தில் நீங்கள் நிற்கிறீர்கள் அப்படின்றான். நீங்க எப்படிப்பட்ட இடத்துல நிற்கிறீங்க தெரியுமா? புனிதமான இடத்தில் நிற்கிறீர்கள். ஃபஹ்லஅனா அலைக், உங்களுடைய 2 காலணிகள் செருப்பை கழட்டி விடுங்கள். இன்னக பில் வாதில் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ்னு சொல்றோம்ல, அதே போல அந்த இடத்தையும் அல்லாஹ் சொல்றான் பில் வாதில் முகத்தஸ். நீங்கள் பெரிய மலைகளுக்கு இடையில் உள்ள ஒரு சிறிய குன்று, ஒரு பள்ளத்தாக்கு, முகத்தஸ் பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் நிற்கிறீர்கள், காலணிகளை கழட்டுங்கள். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த கண்ணியம் என்பது மிக முக்கியம். புனிதமான இடத்துல நிக்கிறீங்க, எதை கழட்டிடுங்க? செருப்பு கழட்டுங்க. அதனாலதான் சில ஹதீஸ்ல இப்படியும் வருது, சாப்பிடும் போது கூட என்ன செய்யக்கூடாது, செருப்பு போட்டுக்கிட்டே சாப்பிட்றது நல்லது இல்லை, செருப்பு கலட்டுங்க அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய அந்த வசனங்கள் இருக்க, அதுதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு காரணமான வசனங்கள். அதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வாகிய நான் பேசுகிறேன், என்னை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் சொன்ன அந்த வார்த்தைகள் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு இதையத்தை திறந்து இஸ்லாத்திற்குள் நுழைவதற்கு காரணமாக அது அமைந்தது. அப்படிப்பட்ட அந்த வாசகங்கள். அதுல மிக முக்கியமாக தகவல் என்னன்னு சொன்னா, அந்த இறங்கும் போது வழிகாட்டியாக செல்லவில்லை, ஆனால் அந்த டிராவல்ஸுக்காரங்க ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருடைய உள்ளத்தை ஈர்த்த ஒரு விஷயம் அல்லாஹ் தஆலா நினைவுபடுத்தினா என்னன்னா, இப்ப நம்ம எப்படிப்பட்ட இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு வந்த இடத்துக்கு வந்திருக்கோம். பஸ்ல பெரும்பாலும் ஒரு 102 பேர் அல்லாஹ் தஆலா அந்த பயணத்துல இருந்தாங்க. 102 பேர். 102 பேர்ல ஏறத்தாழ 90 நபர்கள் சொல்லலாம் மனைவியோடு வந்திருந்தாங்க. எல்லாரும் ஜோடியா வந்திருந்தாங்க. அப்ப சொன்ன, நீங்க எல்லாம் மனைவியோட வந்திருக்கீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் மனைவியோட வந்த இடம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா சொல்லிட்டேன், நான் மட்டும் தனியா வந்திருக்கேன்ட்டேன். நான் இன்னொரு ஹஜ்ரத் ஒரு 3 பேர் தனியா வந்திருந்தோம். இப்ப அவங்களுக்கு எல்லாம் பரவசம். மூசா அலைஹிஸ்ஸலாம் மனைவியோட வந்த இடம், நாமளும் என்ன செய்யறோம், மனைவியோட வந்திருக்கிறோம். பஸ்ஸை விட்டு இறங்கும் போது எல்லாரும் துவா செஞ்சுட்டே இறங்கினாங்க. நீங்களும் அதில் அடுத்த வாட்டி மனைவியோட வருவீங்க இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. இது மாதிரியான பயணங்களை பத்தி எழுதும் போதே என்ன எழுதுறாங்கன்னா, முதல்ல அந்த கிதாபெல்லாம் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பயணத்தின் ஒழுக்கம் தான் ஆரம்பிப்பாங்க. ஹஜ்ஜை பத்தி நீங்க படிக்கிறீங்க, உம்ராவை பத்தி படிக்கிறீங்கன்னா முதல்ல என்ன எழுதுவாங்க, பயணத்தின் ஒழுக்கங்கள் எழுதுவாங்க. அத்தாமாயிட்ட அனுமதி வாங்குங்க அப்படின்னு எழுதுவாங்க, கடன் எல்லாம் கொடுங்க அப்படின்னு எழுதுவாங்க. அதுல பயண ஒழுக்கத்துல இப்படி எழுதுவாங்க, மனைவியோட நீங்க போங்கன்னு எழுதுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மனைவியோட தான் போயிருக்காங்க. எல்லா பயணத்துக்கும் போருக்கு போகும்பொழுது கூட என்ன செய்வாங்க, மனைவியோட போவாங்க. எனவே முடிந்தவரை நீங்கள் உம்ரா, ஹஜ் இது போன்ற பயணத்திற்கு நீயத்தை கொஞ்சம் விசாலமா வைங்க. அதுக்காக வேண்டி ஹஜ்ஜை பிற்படுத்தக்கூடாது. உங்களால காசு சேர்த்து வைக்கவே முடியாது, 2 பேர் போக முடியாது அப்படின்னா ஒரு நாள் போயிட்டு வரலாம். ஆனா விசாலமா நியத்து வைங்க, நான் என்னுடைய மனைவியோடு இன்ஷா அல்லாஹ் இது போன்ற இடங்களுக்கு செல்வேன். நீயத்து வைப்பீங்களா? இன்ஷா அல்லாஹ் நியத்து வைத்தால் நாம ஜோப்பை பார்க்காதீங்க, உங்க பீரோவை பார்க்காதீங்க, பேங்க் பேலன்ஸை பார்க்காதீங்க. அப்படிலாம் பார்த்தா நம்மளால போக முடியாது. விசாலமா நியத்து வைங்க, நான் குடும்பத்தோட போவேன், என் பிள்ளைகளோட போவேன், என்னுடைய மகன் மருமகளோட நான் என்ன செய்வேன், கூட்டு போவேன், எல்லாரையும் கூட்டு போவேன். இன்ஷா அல்லாஹ் நியத் வைத்தால் அல்லாஹ் தஆலா இது போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை தருவான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு நெருப்பை எடுக்க சென்றார்கள். அல்லாஹ் தஆலா எதை கொடுத்தான்? நபித்துவத்தை கொடுத்து அனுப்பினான். அல்லாஹ் தஆலா நமக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த வாய்ப்புகளை அல்லாஹ் தஆலா வழங்குவானாக. இந்த முஹல்லா மக்களுக்கு அனைவர்களுக்காக வேண்டியும் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்து வந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. இது போன்ற இடங்களுக்கு மீண்டும் மீண்டும் செல்லக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் தஆலா அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.